ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் மார்பிள் கேக் செய்வோம். இங்கே நான் 2 kg மார்பிள் கேக் செய்கிறேன். 1.5 kg வெனிலா கேக் பேட்டர், 1/2 kg சாக்லேட் கேக் பேட்டரில் தான் இந்த கேக்கை நான் செய்கிறேன். பாருங்கள் இந்த கேக்கை எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்குதுண்டு. டேஸ்ட்டும் நல்லமாக இருந்துச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஆரம்பமாக நாங்கள் வெனிலா கேக் பேட்டரை செய்கிறதுக்கு அதில் மாவை நாங்கள் அரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இங்கே நான் 375 கிராம் கோதுமை எடுத்திக்கிறேன். அதுக்கு 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதன் பின்னால் மாவை நல்லமாய் அரிச்சு எடுத்துக்கொள்ளணும். அதோடு நான் சாக்லேட் கேட்குற மாவை மறிச்சு எடுக்கிறேன். 100 கிராம் மாவுக்கு 25 கிராம் கொக்கோ பவுடரை சேர்த்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடாவை சேர்த்து அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அரிச்சு எடுத்துக்கொள்ளணும். அரிச்சதுக்கு பின்னால் மாவையும் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் வெனிலா கேக் பேட்டரை செய்வோம். இங்கே மார்கரின் ரூம் டெம்பரேச்சர்லேக்கு அதுக்கு பவுடர் பண்ண சீனியை சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் மார்கரின் கலர் மங்கும் அளவுக்கு நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் பீட் பண்ணதுக்கு பின்னால் சைடில் இருக்கிற எல்லாம் வலிச்சு போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணு. மார்கரின் கலர் லைட்டானதுக்கு பின்னால் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ளணும். முட்டையோட பிலால் நீக்கினத்துக்கு பின்னால் சேருங்க. அப்போ கேக்கில் நல்ல ஒரு வாசம் ஒன்று கொடுக்கும். முட்டையை சேர்க்குற இடையிலையும் சைடில் இருக்கிற எல்லாம் வலிச்சு போட்டு இந்த மிக்சிங்கை நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. இப்படி எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு பின்னால் நாங்கள் ஆரம்பமாக அரிச்சு வச்சு இந்த மாலை ஒரு 2 கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் எந்த சைடால் பீட்டரில் பீட் பண்ணமோ அதே சைடுக்கு தான் நாங்கள் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் ஹார்டாகாமல் வரும். இப்படி மாவெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் நான் 3 டீஸ்பூன் வெனிலா சேர்க்கிறேன். ஆறு டீஸ்பூன் பாலும் சேர்க்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு மினிட் நீங்கள் பீட்டரால் கொஞ்சம் பீட் பண்ணுங்கள். அப்போ இந்த பேட்டரில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஸ்மூத்தாக பீட் ஆகி வந்துடும். இப்போ வாங்க நாங்கள் சாக்லேட் கேக் பேட்டரை செய்வோம். இங்கே நான் 125 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மார்கரின் எடுத்திக்கிறேன்.
அதில் பவுடர் பண்ண சீனியை சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாகரின் கலர் மங்கும் அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். நான் 2 முட்டையை பிலால் நீக்கி எடுத்திக்கிறேன். அதில் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். அதன் பின்னால் நாங்கள் அரிச்சு வச்சு இந்த மாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். மாவெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் 3 டீஸ்பூன் பாலும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து 1 மினிட் நீங்கள் பீட்டரில் பீட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் பேக்கிங் ட்ரேக்கு பேக்கிங் பேப்பரை போட்டு வெனிலா கேக் பேட்டரில் பெரிய கரண்டியால் அள்ளி நான் இப்படி போட்டுக்கொள்கிறேன். அதன் பின்னால் அதை விட சின்ன கரண்டி ஒன்றால் சாக்லேட் கேக் பேட்டரில் நாங்கள் இப்படி இந்த கேப்பில் நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளணும். அகெயின் வெனிலா கேக் பேட்டர் இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு விருப்பமானமை உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். மார்பிள் கேக் செய்ய போக்கல அதில் 4ல் 3 பங்கு நாங்கள் வெனிலா கேக் பேட்டர் போடணும். 4ல் 1 பங்கு தான் சாக்லேட் கேக் பேட்டர் போடணும். கேக் பேட்டரை போட்டதுக்கு பின்னால் 2 தடவை டப் பண்ணிவிட்டு நைஃப் அல்லது டூத் பிக்கால் இப்படி நீங்கள் கோடு வரைஞ்சிக்கொள்ளுங்க. இந்த கேக்கை 180 செல்சியஸில் அப் அண்ட் டவுன் நாங்கள் 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். 40 மினிட்ஸ்க்கு பின்னால் நான் பார்த்தேன் எனக்கு கேக்கு நடுவில் பேக் ஆகிக்கல. அதனால் 150 செல்சியஸ்க்கு சூட்டை குறைச்சி நான் 10 மினிட்ஸ் அகெயின் பேக் பண்ண போட்டேன். அதோட பர்ஃபெக்டாக கேக் பேக் ஆகி வந்துட்டு கேக் சரியாக பேக் ஆகியாயின்னு பார்க்குறதுக்கு நைஃப் அல்லது டூத் பிக் இப்படி கேக்கில் குத்தி பாருங்கள். அதில் எதுவும் ஒட்டி பட்டு இல்லாட்டி கேக் பர்ஃபெக்டாக வெந்து இப்போ இந்த கேக் நல்லா ஆறிக்கி வாங்க இப்போ நாங்கள் இதை வெட்டி பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு பசந்தான் இந்த மார்பிள் கேக் வந்திக்கிண்டு. கட்டாயமாக இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. பாருங்கள் இது எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்கிண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.